எத்தனை பேர் சந்தோஷமாக நல்லா சத்தமாக? சரி, சின்ன பிள்ளைங்க சத்தமா ஒரு ரெண்டு சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆர்த்தரைட்டிஸ் இது இருக்குதா? இந்த கை முட்டி வலி இந்த மாதிரி காலையில், ஆனால் டெய்லியும் காலையில் எங்கள் வீட்டை ஒட்டி, எங்கள் வீட்டை இருக்குன்னா இங்கே இருக்கிறதா அந்த வீட்டை ஒட்டி ஒரு ஒரு வீடு இருக்கு. அங்கே காலையில் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும், ஒரு அலறல் சத்தம் கேட்கும். சப்போஸ் காலையில் கேட்கல அப்படின்னா நைட்டு கேட்கும், ஒரு 8 மணிக்கு மேலே. ஒரு அம்மா உச்சகட்டத்தில் கத்துவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, கொஞ்ச நேரம்லாம் இல்லை, ஒரு 3 to 4 seconds கழிச்சு ஒரு புள்ள வந்து அம்மா அம்மான்னு கத்தும். அந்த சத்தம் கேட்கும். அந்த சத்தம் இருக்கு பார்த்தீங்கல்ல, என்ன என் மண்டை கோளாறா இருந்தாலும் அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா எனக்கு ஒரு என்னமோ ஒரு டைப் ஆஃப் ஒரு என்லைட்மெண்ட்ன்றாங்க பார்த்தீங்களா? அது என்லைட்மெண்ட்னு சொல்றதா இல்லை டோர் பெல்லுன்னு சொல்றதா என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அப்படியே ஒரு முழிப்பு கிடைச்சிடும் எனக்கு அந்த சவுண்டு கேட்க உடனே. நாங்கள் 3வது மாடியில் இருக்கோம். அந்த பக்கத்து வீடு வந்து கீழே இருக்கு. ஆனால் சத்தம், அந்த தாயும் சரி அந்த பிள்ளையும் சரி அவ்வளோ சத்தம் போடுவாங்க. அது என்னன்னா, அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைக்கு காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லுவாங்க, துணி தோட பார்க்கணும் சொல்லிட்டு. அந்த பிள்ளை அதை செய்ய மறந்துடும். அந்த பிள்ளை வேற எங்கேயா வந்து விளையாண்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உடனே அவங்க அம்மா வீட்டிலேருந்து வருவாங்க, வேலையிலேருந்து வந்து வீட்டுக்கு வருவாங்க. அந்த கடுப்பெல்லாத்தையும் அந்த புள்ள வேலை காட்டுவாங்க அவங்க, அவங்க அப்பா, அவங்க அண்ணன் எல்லாரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைய துவைச்சு காய போட்டுருவாங்க. அப்போ அந்த சவுண்ட் இருக்கு பாருங்க, ஒரு பயங்கரமான சவுண்டு. அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த புள்ள நல்லா அட்டி துவைச்சு காய போட்டோன்னே மேலே வரும். அவங்க வீட்டில் அந்த மொட்டை மாடி இருக்கு, மேலே வரும். மேலே வந்து திடீர்னு நான் பார்ப்பேன். பார்த்தா ஏதோ நோபல் பரிசு வாங்கியிருந்தா எப்படி ஒரு சிரிப்பு இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒரு அழகு சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளை இன்னைக்கும் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கு இந்த சபையில். ஆனால் நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு 10 படிக்கட்டு கீழே ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைய துவைச்சி எடுத்துப்பாங்க அவங்க அம்மா, அவங்க அப்பா, அந்த பிள்ளையோட அண்ணன். ஆனா அந்த பிள்ளைக்கு மேல வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி, யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க மேல வந்து பொம்மை எல்லாம் வச்சிருக்கோம். அந்த புள்ள 10வது படிக்குது, இப்போ 10வது படிக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொம்மை எல்லாம் இருக்கும். அதை பார்த்தோன்னே அப்படியே அந்த பிள்ளைக்கு ஒரு மனரம்யமா ஒரு சிரிப்பு வரும். உடனே கீழே வாங்க அட்டி எல்லாரையும் மறந்துடும். சில டைம் வரும் அந்த பிள்ளை கண்ணு நீங்கிட்டு. அன்னைக்கு ஒரு நாள் வந்துச்சு, அக்கா எனக்கு காது கேட்க மாட்டேங்குது அப்படின்னு வந்துச்சு. ஏமா அப்படின்னா, இல்லைக்கா வீட்டில் எல்லாரும் சேர்ந்து குத்துன்னு காது குத்துனாங்க அப்படின்ச்சு. அப்புறம் நான் அவங்க அண்ணனை கூப்பிட்டு ஏன்ப்பா இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இல்லைக்கா 50 தடவை கூப்பிட்றோம், அப்படியே உட்காந்து என்னையவே பார்த்துட்டு இருக்கா, அதனால தான் குத்தினேன் அப்படின்னா. சரி, அது அவங்க வீட்டு இது. ஆனால் இப்போ நம்மளுக்கு அவங்க வீட்டு பிரச்சனை நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் நான் ஏன் இந்த கதையை சொல்கிறேன் என்றால், அதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோ. இன்னைக்கு எவ்வளோ துன்பம் இருக்கும் உங்களுக்கு
தெரிஞ்ச ஹோல் குடும்பம், உங்களுக்கு தெரிஞ்ச ஹோல் உலகமே உங்களை துவைச்சு காய போடலாம், சரிங்களா? ஆனா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ், அந்த மொட்டை மாடி அந்த பிள்ளைக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ். அங்க வந்தோடனே அந்த புள்ள ரியலா நோபல் பரிசு வாங்கின சிரிப்பு அந்த பிள்ளையோட மூஞ்சில பார்க்கலாம். அப்ப பயங்கர தத்துவம் பேசும் அந்த புள்ள. வில்மாப்பமாக்கே சத்தியத்தை எடுத்து சொல்லும் அந்த புள்ள. ஆனா நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு அருமையான தேவச்சனமே, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா, இந்த முன்னாடி 3 பேர் உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க, சிக்கன் குனியா வந்த மாதிரி இப்படி தூக்குறீங்க. ஆனா ஆஃப்டர் ஆல் அம்மா அப்பா அண்ணன் கிட்ட அடி வாங்கின அந்த புள்ள மேல வந்தோடனே அது தெரிஞ்சிடும். இப்போ பாலிக்கா வில்மாமாச்சிக்கு எல்லாத்துக்கும் என்னோட சத்தம் கேட்டுருச்சுன்ட்டு எங்க அம்மா அப்பாவும் என்னோட நல்லதுக்கு தானே மாட்டிக்கிறாங்க அம்மாச்சி. ஆனா கீழே அவங்க அம்மா நாயே பேயெடுத்துட்டு அந்த புள்ள. ஆனா மேல அதை சமாளிக்குவாங்க. அதெல்லாம் நல்லதுக்கு தான் அம்மாச்சி. இப்ப நீங்க கூட பாலிக்காவை திட்டுறீங்க, அது நல்லதுக்கு தான் அம்மாச்சி. என்னென்னமோ தத்துவம் பேசும். அந்த மாதிரி இன்னைக்கு நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் அந்த கதை மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை துவைக்கிறார். சில நேரத்துல அந்த துவைக்கிறத வச்சுட்டு நீங்க தேவன்கிட்ட முறைச்சு பார்க்காரு. ஆஃப்டர் ஆல் 8ஆவதுலேருந்து 9ஆவது போன அந்த பிள்ளைக்கு ஸ்கூல்ல கூட அந்த பிள்ளைக்கு என்ன பண்ண மாட்டேன்றாங்க, இடம் தர மாட்டேன்றாங்க. அந்த பிள்ளைக்கு இருக்கிற ஒரு மனப்பக்குவம் கூட சியோன் சபையில 30 வருஷம் 40 வருஷம் அதனாலதான் பிறவே வந்தது, அதனால நான் பேசல. விசுவாசிகளுக்கு அந்த மனப்பக்குவம் இல்லைன்னு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா எல்லாரும் தலைமுறை உயர்த்தும். ஏன்னா இன்னைக்கு இப்படியே பார்த்தா ஒருத்தங்க பின்னாடி ஒரு கதை இருக்கு. என்ன கதை? தேவன் கிருபையாக இருந்தார் அப்படின்ற ஒரு கதை இருக்கு. இந்த நாளியமாக தேவனுக்கு ஒரு சாட்சியாக சொல்கிறேன். கடந்த வாரம் வில்மா பெருமாவை ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கணும்னால பணம் ரொம்ப கடுமையான ஒரு பொசிஷன்ல இருக்கும் இவங்களுக்கா அப்படின்ட்டு. இந்த யானை வாங்குறவங்க பாருங்க, யானையை வாங்கிடுவாங்க, யானை யானை யானைன்ட்டு. ஆனா அந்த வளர்க்குறவனை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏங்க யானையை வாங்கினது பெருசு இல்லைங்க, தீனி போடணும் சங்கிலி கட்டுறதுக்கே காசு இல்லைங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நிலைமை தான். பணம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரொம்ப கஷ்டமான நிலைமை. ஆனா நீங்க நம்பவே மாட்டீங்க, ஒரு ஏழை விசுவாசி அவங்க அன்னைக்கு அப்பதான் பேசி முடிக்கல. இன்னும் நானும் வில்மா பண்ணுவோம் பேசி 6 ஆளுக்கு 2 முருங்கை மரத்துல ஏறி நான் ஒரு ரூம்ல இருந்தேன், பெருமா ஒரு ரூம்ல இருந்தோம். அப்போ வில்மா பெருமாக்கு ஒரு 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 சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஏழை விசுவாசி ஒரு கவரை கொண்டு கொடுத்துருப்பாங்க. பார்த்தா நம்ம எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட் காணிக்கை கூட சொல்லலாம். அந்த விசுவாசி என்ன சொன்னாங்க, இது உங்களுக்கு கிஃப்ட் அப்படின்னு. நம்மளுக்கு கிஃப்ட் அப்படின்னு குறைஞ்சு பார்த்தா ஒரு பெரிய கூட்டம். அந்த அம்மாவோட சம்பளத்தையே கொடுத்துட்டாங்க. அப்போ பெருமா அழுதுட்டாங்க சாட்சி. ஏன்னா ஆண்டவர் கிருபை என்றும் உள்ளதுதான். ஏன்னா எவ்வளவு கஷ்டமாக இருந்தோம்னா சந்தோஷ் கிட்ட கேட்டு பாருங்க, ரொம்ப கஷ்டமான நேரம். ஆனா தேவன் ஒரு 7 விசுவாசிக்கு ஏவுதல் கொடுத்து ஒரு பெரிய கஷ்டத்தை சந்திக்க வச்சு தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாங்க. இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களோட லைஃப்லயும் எத்தனையோ நன்மை செஞ்சு கொண்டிருக்கிறார்.
ஜனமே, தேவன் அந்த மாதிரி நம்ம கிட்ட இருந்தாருன்னா இன்னைக்கு எத்தனை பேர் இங்க ஜீவனோட உட்கார்ந்துருக்கீங்க சொல்லுங்க. இப்போ குழந்தை வெளியே வந்துருவோம் அப்படிங்கும் போது ஆண்டவர் ப்ளீஸ் வெயிட், நான் இப்போ காஃபி குடிச்சிட்டு இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு இருந்தா தாயும் பிள்ளையும் பத்திரமா வெளியே எடுத்துருவாங்களா? பானுக்காக தான் அந்த வேலையில் இருக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகி போச்சு, குழந்தைக்கு மாலை சுத்திடுச்சு. ஆண்டவர் கிட்ட இப்ப எல்லாம் கதறாங்க, ஆண்டவர் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்ட்டு. ஆண்டவர் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுமா? இன்னொருத்தங்க ஜபம் வேண்டுகோள் என் கையில வந்துருச்சு, அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் செஞ்சேன், அப்புறம் உங்களுக்கு வரேன் அப்படின்ட்டு ஆண்டவர் அங்கே போயிட்டார். குழந்தை ஜீவனோட மேல எடுத்துடலாமா? ஏன் பாருங்க சொல்லுங்க, எடுக்க முடியாதா? நிஜம்தானா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்தா எனக்கே ஜீவன் பிரிஞ்சு போயிடும். அதனால அவங்க எல்லாம் பார்த்ததுனால கேட்கறாங்க, எடுக்க முடியாது. தாய ஜீவனோட மீட்டரலாமா? மீட்டரலாம், உடனே ரெடி ஆயிடுவாங்க. ஓ பரவாயில்ல, ஒரு ஹோப் ஆச்சு இருக்கு, குழந்தைய மீட்க முடியாது. வெளியே வந்து கர்த்தர் நல்லது அப்படின்னு சொல்ல முடியுமா? குழந்தை போனதுக்கு அப்புறம் டைம்லி ஹெல்ப். ஹெல்ப்னா என்ன? டைம்லி ஹெல்ப். இன்னைக்கு தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம ஏன் தெரியுமா மனுஷர்கள் என்ற நாம் தெய்வம் என்ற ஒரு பெரிய சக்தி கிட்ட ஓடுறோம்? அந்த டைம்லி ஹெல்ப். அப்பா எனக்கு இப்ப சாப்பாடு வேணும், இல்லைன்னா நான் செத்து போயிருவேன் அப்படிங்கும் போது காக்கா வந்து சாப்பாடு கொடுத்துச்சான். யார் அவரு? எலியேசரா? எலியா தீர்க்கதரிசிக்கு. காக்கா அப்படியே பக்கத்து வீட்டு காக்காவை பார்த்துட்டு, ஹாய் இன்னைக்கு என்ன உங்க வீட்டுல சாப்பாடு? இன்னைக்கா கெட்டு போன ரசத்தை தான் தூக்கி குப்பையில போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இங்க எலியா தீர்க்கதரிசி மேல போயிடுவார். அங்க இருந்து தீர்க்க தரிசனம் வச்சிருப்பாங்க. டைம்லி ஹெல்ப் இல்ல? யோனா அதே மாதிரி நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இது பண்ணிட்டு இருந்தாண்டதே இல்லை, தண்ணி வேற கண்ணுல பட்டு உப்பு தண்ணியா கண்ணெல்லாம் எரிதாண்டதே, ஒரு 10 நிமிஷம் இருக்காண்டதுன்னா சரி. இன்னைக்கு அந்த மாதிரி தான் டைம்லி டைம்லி ஹெல்ப். அந்த மாதிரி எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா ரோடெல்லாம் சந்தோஷமா இருக்கு. சத்தமா ஒரு அவேர்னஸ் சொல்லும். பக்கத்துல இருக்கவங்க சொன்னான்னா அவன் சொல்லுவான், அவனுக்கு என்ன ஜோப்ல 500 ரூபாய் 500 ரூபாவா வச்சிருக்கான். அப்படியெல்லாம் இல்லை. அந்த பிள்ளைய ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுல தொகை தொலைப்பாங்க, அவங்க டெய்லி அதே தான். ஐயோ அம்மா அப்பான்னு கத்துன்னு அந்த புள்ள கத்தும். ஆனா மேல வந்துட்டு டெய்லி எனக்கு சத்தியம் சொல்லும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கட்டும். உங்களுக்குன்ற சந்தோஷ இடம் தேவன் இடமாக வச்சுக்கணும். உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எது? இந்த ஆலயம். அங்க வந்தா மத்தவ காலி மேகம் பண்ணிட்டு அங்க இங்க சொல்லுங்க. இப்ப அந்த வில்மா பெருமாவுக்கு இன்னொருத்தங்க திட்டி புத்தி அந்த சத்தியெல்லாம் இப்ப பெருமாவுக்கு வேண்டாம். ஆனா அந்த பிள்ளையின் விசுவாசம் பாருங்க, எங்க பெருமாவுக்கு கூட சத்தியம் சொல்லும் அவ்வளவு போல. அதனால நீங்க தேவ ஜனமே என்ன அடிமானாலும் பரவாயில்ல, இது உங்களோட தேவனின் இலைப்பாறுதல் கொடுக்கிற வீடு. இந்த வீட்டில் நீங்க எப்படிதான் இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். இப்ப என் பையன் பாருங்க, அவனுக்கு நல்ல கான்பிடன்ஸ் இருக்கு, நான் இன்னும் 1 மணி நேரத்துக்கு கீழே இறங்க மாட்டான் அம்மா. அதனால அப்படியே உருள்றான் தரறான், என் முன்னாடியே வந்துட்டு போவான். கான்பிடன்ஸ். அதே நான் ஒரு படிக்கட்டு இறங்காம ஓடி வருவான், கட்டி பிடிச்சி சாரி மம்மி இனிமேல் நான் ஒழுங்கா இருப்பேன். ஆனாலும் அவனுக்கு தெரியும் வீட்டுக்கு போய் அம்மா மிதிப்பா. அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல நீங்க அது ஏன் நம்ம சபையா இருக்கக்கூடாது? இந்த பையனுக்கு என்ன குதுறோம், அப்படியே உருண்டு பிறகுறோம் சந்தோஷத்துல. பரவாயில்ல, வீட்டுல போய் 4 ஆக்கி குத்துனா சரியாயிடும் அந்த பையனுக்கு. அதனால
இன்னைக்கு எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? நீங்க இறங்கிட்டீங்கனாலே எனக்கு சந்தோஷம் தாராளமா வரும் பாரு. நீங்க ஏறுறதுனாலதான் சபையே நீங்க காலியாகி போச்சு. நாங்க என்னங்க பண்ண, நான் அங்க இருக்கலான்னு பார்த்தா ஆண்டவர் தலையோட தட்டி இங்க நிக்க வைக்கிறாரு ஒரு வாரம். நீங்க ஏறுறதுனாலதான் நீங்க சேர் போட்டு உட்கார்ற நிலைமையில் நிக்கிறோம். அதுக்கு சந்தோஷப்படுங்க. எத்தனை பேர் முன்னாடி கால் வலி, இடுப்பு வலி அப்படி சொல்லிட்டு நீங்க சேர் போட்டு மாஸ்க் போட்டு எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? வேற வார்த்தைக்கு கடந்து போவோம். எரேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசி. உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின. இது இத்தனை கசப்பா இருந்து உன் இருதயம் மட்டும் வெட்டுகிறதற்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே. இன்னைக்கு திட்டுமா? ஓகே. என்ன ஃபர்ஸ்ட் என்ன? உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின. இன்னைக்கு இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போயிட்டு வாசிச்சு பாருங்க. இது என்ன? தீர்க்கதரிசியானவர் இஸ்ரவேலுக்கு என்ன பண்றாரு? தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அப்போ தீர்க்கதரிசிக்கு தெரியாதது எதா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நான் அவங்களோடய வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கரெக்டா? அம்மா தீர்க்கதரிசி, பெரிய பெருமா தீர்க்கதரிசி, சின்ன பெருமா தீர்க்கதரிசி, சுத்தி பார்த்தா எல்லாம் ஊழியர்கள். Final conclusion equal to dog and birds are best. ஏன்னா சிரிச்சா ஏன் சிரிச்ச, முறைச்சா யாரை கேட்டு முறைச்ச, உம்மன் உட்கார்ந்தா ஏன் புத்தர் மாதிரி உட்கார்ற, படுத்து தூங்கினா சோம்பேறி நீ கண்டிப்பா நரகத்துக்கு போவ, சரி சந்தோஷத்துல ஜாஸ்தி சாப்பிடலாம்னா கட்டிய தொண்டையில வை. இது மட்டும்தான் கேட்டுருக்கேன். அதனால தீர்க்கதரிசி அப்படின்றவங்களுக்கு சில பவர் இருக்கு. இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தின் நிமித்தமாக தான் இன்னைக்கு இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. கரெக்டுங்களா? இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தின் நிமித்தமாக தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஜீவனோட நின்று இருப்பீங்க. மேபி நம்ம ஜோம் பண்ணிக்கலாம், மேபி நம்ம ஜபத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம், மறு உத்தரவு கொடுத்திருக்கலாம். ஆனா நடுவுல வழி கரெக்டா? யூத ஜனம் இருந்ததுனாலதான் எகிப்துல அற்புதம் நடந்துச்சு. கரெக்ட். யூத ஜனம் இருந்ததுனாலதான் எகிப்துல இருந்த சொத்தெல்லாம் நம்மளுக்கு வந்துச்சு. கரெக்ட். யூத ஜனம் இருந்ததுனாலதான் பார்வோனின் சேனை செங்கடல்ல வீழ்த்தப்பட்டுச்சு. கரெக்ட். ஆனா மோசே ஒருத்தர் இருந்ததுனாலதான் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடிஞ்சது. கரெக்டா தப்பா? எல்லாரையும் அடிச்சு போட்டு யார் செங்கடலை பிரிச்சிருப்பான்? எத்தனை பிரிச்சிருப்பாரா? எத்தனை என்ன சொல்லியிருப்பாரு? எல்லாம் குட்டி குட்டி கப்பல்றீங்க, எல்லாம் நீச்சல் என்ன பண்ணலாம், ரோ ரோ ரோய போட் அப்படின்னு பாடிட்டே போகலாம். ஆனா அந்த பாத்வே என்னது? அந்த பாத்வே, அந்த சின்ன பையனை நான் ஆரம்பத்தி உட்கார்ந்தேன். அந்த பாத்வே, அந்த பாத்வே ஒரு ஊழியக்காரருக்கு இருக்கு. அந்த ஊழியக்காரன் யாரு? அவர் தேவனோட பேசுகிற தீர்க்கதரிசி. இப்போ இந்த தீர்க்கதரிசிக்கு தேவன் என்ன உரைத்தார்? ஏன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு எப்படி ஆச்சான்? உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின. உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின. அப்போ அங்க வச்சுக்கவே முடியல ஆண்டவர்னால. அப்போ அங்க என்ன இருந்தது?
பிரமாணம் இருந்தது, தேவனின் அன்பு இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? உன் நடக்க சரியில்லப்பா, உன் கிரியைகள்னாலதான் நீ அடி வாங்கின. இது இத்தனை கசப்பா இருந்து, இது இவ்வளோ அடி வாங்கியும் உன் இருதயம் மட்டும் எத்துகிறதுக்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே. புரிஞ்சுதா? இவ்வளோ நீ அடி வாங்கிட்ட. முன்னாடி எல்லாம் வாசிச்சு பாருங்க, கொடூர அடி யூத ஜனத்துக்கு. ஆனா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ இவ்வளோ அடி வாங்கியும் உன் இருதயம் மட்டும் ஏன் அப்பா இன்னும் இப்படி இருக்கு? அதுக்கும் தீர்க்கதரிசி பச்சையா சொல்லிட்டாரு. அதுக்கு ரீசன் என்ன? உன் பொல்லாப்பு. பக்கத்து வீட்டான் பார்த்தான், அதனால நானும் பார்த்தேன். பக்கத்து வீட்டில் சினிமா பாட்டு ஓடிச்சு, அதனால என் காது லைட்டா குறைச்சு அந்த நேரத்தில் இந்த சினிமா பாட்டு உள்ள போயிடுச்சு. பக்கத்து வீடே இந்த குளத்துல வரல. இது ஏன்னா உன் பொல்லாப்பு. அப்புறம் 22வது வசனம் வாசிங்க. என் ஜனங்களோ மதியற்றவர்கள். பொல்லாப்பின் எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், ஞானம் இல்லாதவர்கள். என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள். அவர்கள் பிள்ளைகள் தான். ஆனா அவர்கள் யாரா? பைத்தியம் உள்ள பிள்ளைகள். பைத்தியம் உள்ள பிள்ளைகளா? அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். என்னடா சம்மா பாருங்க போல. அவர்கள் பைத்தியமான பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. ஆனா பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். தேவனே சொல்லிட்டாரு, அவர்கள் யாரா? அறிவாளிகள். நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். நன்மை செய்யவோ நான் பேதை அப்படின்றார்கள். பூமியை பார்த்து அது ஒழுங்கு. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் தேவன் இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா? வருத்தப்படுகிறார். ஏன்னா இந்த சியோன் சபை தேவன் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாரு தெரியுமா? எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாரு தெரியுமா? நீதியின் புத்திரர்களாக பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கலவரம் போயிட்டு இருக்கு. பேர்லி கிறிஸ்டியானிட்டியா, பேர்லி ஜூடாயிசமா, பேர்லி ரோமன் கேத்தலிக்கா, பேர்லி புரோட்டஸ்டண்டா, பேர்லி ஆர்சியா, பேர்லி என்னது? அதுதான் எங்க பெருமாவுமே என்ன கேட்டுட்டு இருக்காங்க, பேர்லி என்ன? அந்த பேரை சொன்னாங்க. இன்னைக்கு பேர்லி என்னன்றத பார்த்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு. அந்த நியாய தீர்ப்புக்கு அளவுகோல் ஸ்கேல் பேர் என்ன தெரியுமா? ஸ்கேல் பேர் என்ன தெரியுமா? வாசிங்க அந்த வசனத்தை 18. உன் நடக்கையும் உன் நடக்கையும் உன்னோட கிரியைகளுமே இவைகளே உனக்கு நேரிட பண்ணின. அப்போ இன்னைக்கு ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? கடனை உயர்த்துங்க பக்கம். எனக்கு ஆசீர்வாதம் வேணும். என்னோட கூகுள் பேல ஃபுல் அக்கௌண்ட்ல என்ன இருக்கணும்? பணம் இருக்கணும். என்னோட HDFC அக்கௌண்ட்ல ஃபுல்லா பணம் இருக்கணும். என்னோட ஜிப்போ கம்பெனில வேலைக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கா? ஆசை இருக்கா? ஆனா இன்னைக்கு தேவன் சொல்றாரு, இவ்வளோ நீ அடி வாங்கியும் இன்னும் இறுதியம் என்ன ஆகலையா? பார்க்கல, இன்னும் இறுதியம் உணரல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ விடுதலையாக்கப்பட்டாய், நீ விடுதலை ஆனாய். ஆனா ஆண்டவர் இன்னும் உன் மேல சந்தோஷமாக இல்லை. பாயிண்ட் என்ன தெரியுமா? நீ விடுதலையாக்கப்பட்டாய், உனக்கு ஆசீர்வாதம் இப்ப கனவுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறது. வெரி குட், சூப்பர். நீ டஞ்சன்ல இருந்து தூக்கி எடுக்கப்பட்டாய், வெரி குட். ஆனா ஆண்டவர் இன்னும் உன் மேல
சந்தோஷமாக இருக்கு. ஏன் தெரியுமா? தேவனின் பார்வையில நீ நல்லது செய்ய பேதையா இருக்க, அதை கெட்டது செய்ய ஆண்டவருக்கே ஞானம் சொல்லித்தர அளவுக்கு இருக்கு. நீ கடுமையான தேவ ஜனமே, ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். சீயோன் சபை ஏன் இப்படி இருக்கிறது? அதான் ஆண்டவரோட கேள்வி. இன்னைக்கு நம்ம சபையில எத்தனையோ பேர் போயிட்டாங்க. அதனால சீயோன் சபை மட்டும்தான் முடிஞ்சிருச்சா? இல்லப்பா, இது ப்ராசஸ். இப்ப பாருங்க, எங்க குடும்பத்துல ஒரு சாதாரண 50 ஊழியக்காரங்க இருப்பாங்க. 50 சபை இருக்கும். இந்த 50 ஊழியக்கார குடும்பத்துக்கும் 50 ஆறாவது ஒரு பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, 50 பிள்ளைங்க இருக்கும். இப்ப இந்த பிள்ளைங்கலாம் நாங்க பேசுறதானே இருப்போம். என்னப்பா எப்படி பாருங்க அப்படின்ட்டு பேசும்போது ஊரான்னா உலகத்தாங்க என்ன பேசுவாங்க, இந்த படம் என்ன, அந்த படம் என்ன, இது என்ன ரிலீஸ், அந்த என்ன ரிலீஸ். நாங்கள் என்ன பேசுவோம்? உங்க இதில் யாருடா உன்னை நீ மேலே ஏறினாலே போய் முறைச்சி பார்க்கறது, எங்களுக்கு தெரிஞ்ச பேச்சு. நாங்கள் இது பேசுவோம். அது கொஞ்சம் நாள் என்ன ஆகும், அப்படியே உதாரணம் ஆகும். அப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆகும், சபை உடைந்து போகும். ஆனா அருமையான தேவ ஜனமே, இது பாலிடிக்ஸ் இல்லை, கட்சி கூட்டம் கிடையாது. இல்ல நான் ரவுடி நீ ரவுடி, எனக்கு ஒரு 10 பேர் உனக்கு ஒரு 10 பேர் இல்லை. ஏன்னா இங்க அடிக்கடி போட்டு ஜெயிக்கிற கோஷ்டி கிடையாது. என்ன தெரியுமா? நானும் தேவனின் பிள்ளை, நீங்களும் தேவனின் பிள்ளை. கரெக்டா? யார் பிள்ளைகள்? நானும் தேவனின் பிள்ளை, நீங்களும் தேவனின் பிள்ளை. அப்ப ஏன் நீ மட்டும் மேல இருக்க, நான் மட்டும் கீழே இருக்க? இதுல ஒரு புள்ள அம்மாட்ட மாட்டிக்கும். அந்த பிள்ளைய பார்த்தாலே அந்த அம்மாவுக்கு கோபம் எந்திரிக்கும். ஏன் வீடு துடைக்கல, ஏன் சிங்க்ல பாத்திரம் இருக்கு, ஏன் இப்படி இருக்கு, ஏன் அப்படி இருக்கு. மிச்ச பிள்ளைகளை கேட்டா அந்த பிள்ளை வீக்கு, அந்த பிள்ளைக்கு மூளையே வளரல, இந்த பிள்ளைக்கு காய்ச்சல், இந்த பிள்ளை படிச்சுட்டே இருக்கணும், அந்த பிள்ளை அது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த பிள்ளை அது டிவி பார்த்துட்டே இருக்கணும். நான் மட்டும் நீ தண்ணி தெளிச்சு விட ஆட்டு, நீ என்ன பண்ணும், ஊராங்கிட்டு பாவத்தெல்லாம் தலையில சொன்னது நீ தெருவா ஓடும். ஸ்கேப் போட். இப்போ அதோட டெஃபினிஷனுக்கு நம்ம வரல. இன்னைக்கு சபை உடைந்து போச்சு. ரொம்ப கஷ்டம். ஆமா கஷ்டம். ஆனா தேவ ஜனமே, ஆண்டவர் ஒரு கையளவு கூட்டத்தை மீட்டெடுத்திருக்கிறார் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்டீஃபன் பிரதர் மட்டும் விசுவாசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கையளவு கூட்டம் நான் தான் எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த நேரத்தில் பேரெல்லாம் படிக்கூட நீதான் அந்த கூட்டம். இன்னைக்கு இந்த கையளவு கூட்டத்துக்கும் தேவன் சொல்கிறார், நான் உன்னோட சந்தோஷமா இருக்கேன். இது வருத்தத்தக்கதான ரீசன் எத்தனை பேர் சொல்றீங்க? அல்ல சொல்லிடுறாங்க, கை மட்டும் தூக்குங்க. இது வருத்தத்தக்கதான ஒரு காரியம் எத்தனை பேர் சொல்றீங்க? ஏன் தெரியுமா? நீ தேவனின் பிள்ளை, ஆனா நீங்க தேவனுக்கு சந்தோஷம் கொடுக்காத பிள்ளை. அந்த நிலைமையில தான் தேவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். என்னங்க பண்றது, என் பிள்ளையா போச்சு, அது மக்கு கிளாஸ் தெரியுதாங்க. இது என்ன கதை தெரியுமா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு ஒரு முட்டாள் பிறந்தா எப்படி இருந்திருக்குமோ அந்த கதை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நோபல் பிரைஸ் வாங்கினது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பையனுக்கோ படிப்பே ஏறலன்னு வச்சுக்கோங்க. மிஸ் எல்லாம் வருவாங்க, ஏங்க உங்க பையனுக்கு படிப்பு ஏறலன்னு சொல்லுவாங்க. ஏங்க நீ
பாருங்க, உங்க பையனுக்கு ஏங்க ஏகப்பட்ட வீ கூட தெரிய மாட்டேங்குது. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு? என்னங்க பண்றது, பாவம். அந்த மாதிரி தான் இப்ப சீயோன் சபை. அந்த சொல்றாரு, இன்னைக்கு இந்த அடிவெல்லாம் ஏன் வந்துச்சு தெரியுமாப்பா? மூக்கிரியையும் உன்னோட நடத்திப்புனால. இன்னும் ஏன் உன்னோட இருதயத்துல உணர்வே இல்லை? இன்னைக்கு சீயோன் சபையே நீ உணர்கிற, அழுகிற, புலம்புற, மன்னிப்பு கேட்கிற, ஆனா ஆண்டவர் விரும்புற உணர்வு என்ன? ஆபிரகாம் was a righteous man. ஆபிரகாம் பரிசுத்தமானவர். ஆனா ஆண்டவரோ ஈசாக்கை பலியிட வர வரைக்கும் ஆபிரகாம் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்க. ஈசாக்கு பலியிடுறதுக்கும் ஆபிரகாம் நின்றுட்டாருன்னு என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவர் கடந்து போனார், ஆபிரகாமும் பூமியில இருந்து பரிந்து பேசினார். அப்போ ஆண்டவரோட வேல்யூ இங்க வச்சிருக்கும் போது நீங்க இங்க இருக்கிற இன்னைக்கு தேவ ஜனமே இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், வை ஏன் இன்னும் ஏன் உன் மனசு கடினமா இருக்கு? இன்னும் ஏன் உன் மனசுல உணர்வே வரமாட்டேங்குது? இன்னைக்கு சபையில இருந்து மக்கள் எத்தனையோ பேர் போயிட்டாங்க. நீங்க அவங்களோட அவல நிலையை பாருங்க. நீங்க ஒரு புள்ள ஒரு போட்டோ அமைச்சிட்டு ஹிந்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அவங்க ரோமன் கேத்தலிக்கு போயிருந்தா கூட ஏதோ ஒரு பக்கத்துல இருந்திருக்கும் சந்தோஷம். என்னமோ போய் விக்கிரகத்துக்கு முன்னாடி கையை பிடித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ரொம்ப நாள் இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் 4ஆம் அதிகாரத்து துவக்கத்துல திட்டுறாரு. திட்டி 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 4ஆம் அதிகாரத்தோட எண்டு 30ஆம் வசனத்துல போட்டுட்டாரு அடி. அடி போட்டா எப்படி அடி இருக்கும்? 30ஆம் வசனம் வாசிங்க. பாலை போன நீ இப்பொழுது என்ன செய்வாய்? நீ ரத்தாம்பரம் கொடுத்தாலும் பொன்னாபரணங்களால் உன்னை சிங்காரித்தாலும் உன் கண்களில் மையிட்டுக் கொண்டாலும் தீனாய் உன்னை அழகுபடுத்துவாய். சோர நாயகர் உன்னை அசட்டை பண்ணி உன் பிராணனை வாங்க தேடுவார்கள். கற்பவேதனை படுகிறவர்களின் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவர்களின் வியாகுலமாகவும் சியோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து ஐயோ கொலைபாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறது என்கிறாள். ஜனமே முன்னாடி போன அட்டிய பார்க்கிங் அட்டி தர்ம அட்டி உள்ளாண்டவர்கள் இருந்து என்ன சீயோன் குமாரத்தி கருத்தை உயர்த்திட்டாலாம். என்னன்ட்டு வாசிங்கதா கடைசி வசனத்தை. சீயோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை உயர்த்தி ஐயோ கொலைபாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறது என்கிறார். ஆத்துமா சோர்ந்து போகிறது என்கிறார். இது தேவ ஜனமே, ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பின் சத்தம் பேர் என்ன தெரியுமா? இந்த எச்சரிப்பின் சத்தம் பேர் என்ன தெரியுமா? இந்த எச்சரிப்பின் சத்தம் பேர் என்ன தெரியுமா? நல்லது செய்ய எனக்கு ஒண்ணும் தெரியாது, தீமை செய்ய நான் தான் டிக்ஷனரியே. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரப்பா. நீ ஆண்டவர் பார்வையில இருந்து தப்பிக்க முடியாது. நீ வில்மாக்கா பார்வையில தப்பிக்கலாம், நீ சிசிடிவில இருந்து கூட தப்பிச்சு ஓடிடலாம். ஆனா தேவன் பார்வையில இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா இந்த யூத ஜனத்துக்கு அட்டி முதல் ஒரு அட்டி விழுந்திருக்கு போல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இவ்வளவு அட்டி வாங்கி உன்னோட இறுதியை நொறுங்க
வரலையே. நான் உன்னை திருந்துற வரைக்கும் நானும் உன்னை விட போறதில்லை. ஏன்னா தேவனோட ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல, சொல்லுங்க பாப்போம், தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதான் ஸ்டாண்டர்ட். ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது. அவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னா அடிச்சு திருத்தி வெட்டி துண்டு பண்ணி கூட ஆசீர்வதிக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பா முடியும். ஏன் அந்த ப்ராசஸ்க்கு போறீங்க? அதான் கேள்வி. ஏன் அந்த ப்ராசஸ்க்கு போறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு வச்சிருக்கிற சட்டங்கள் விளையாடாதீங்க தேவன் கிட்ட. உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்த இடம் எது? இதே சபை. உங்களுக்கு அடைக்கல கட்டணம் எது? இதே சபை. நீங்க வீட்டுல கூத்து வாங்கினப்ப வந்து கதர்ன சபை எது? இதே சபை. நாளைக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அழுத சபை எது? இதே சபை. டாக்டர்ஸ்னால கைவிடப்பட்டு பாடி எடுத்துட்டு போங்கன்னு சொன்னப்போ பாடிக்கு ஜீவனை வாங்கி கொடுத்தது எது? சபை. இவ்வளோ நன்மை செஞ்ச சபை சும்மா விட்டுருமா என்ன? விளையாண்டு பார்க்க. ஏன்னா அட்டி போனவனை பார்க்கல, இருக்கிறவனுக்கு தான் பயங்கர. போனவனுக்கு சும்மா 4 காலையோட தட்டி விட்டுருவா இருக்கும். இருந்தவனுக்கு கற்ப வேதனை படுற மாதிரி அது வடிவம். கடுமையான தேவச்சம். எத்தனை பேர் மனம் திரும்பணும்னு ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் மனசுல உணர்வு வரலையான்னு கேட்கிறார். அப்ப தேவன் விரும்புகிற உணர்வுனா என்ன? இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த தேவன் விரும்புகிற உணர்வை நான் உணர்வு அடைய வேண்டும் எத்தனை பேர் சொல்லுங்க? கடவுள் எத்தனை பார்ப்போம். கண்டிப்பாவா? கண்டிப்பா எனக்கு உணர்வு அடையணும். எரேமியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசி. நீ உண்மையோடும், நீ அப்படி உணர்வு அடையணுமா? நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். போன வாரம் பிரசனம் கேட்டீங்களா? என்னன்னு? கர்த்தரின் நாமத்தை கையில போட்டுக்கிறது. அதே மாதிரி இந்த வாரம் கர்த்தரின் ஜீவனை கொண்டு நீ ஆணையிடணும். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். டெஸ்டிமனி வேணுமா? ஆண்டவர் என்ன என் மேல சந்தோஷமா இருக்காரா? எத்தனை பேருக்கு தெரியணும்னு ஆசைப்படுது? ஆண்டவர் என்னோட சந்தோஷமா இருக்காரா? நான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பாத்திரமா? யாருக்கு கேள்வி இருக்கு? அதுக்கு ஆன்சர் இருக்கு. என்ன? புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு உன் மூலியமாக ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள் என்றால் நீ இருந்தாலே அங்க ஆசீர்வாதம்ன்றது ஆண்டவர். அப்பனா நீ போனாலே சாபம் வந்துச்சுன்னா அதோட அர்த்தம் நான் இங்க இருந்து சொல்லல. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் உங்களால பிரியமா இல்லை. ஆபிரகாம் பலத்த ஜாதி ஆயிட்டான். பெரிய ஆடு மாடு எல்லாம். அப்படின்னா அந்த ஊர்ல அத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். கரெக்டா? அத்தனை ஆடு, அத்தனை மாடு, அத்தனை என்னது கோழி வச்சிருந்தாருன்னா எத்தனை பேர் வேலை செஞ்சிருக்கணும் அவங்க. ஆபிரகாம் ஒருத்தர் 5000 மாட்டுக்கும் மேய்ச்சி போயிருப்பாரா? கண்டிப்பா 50 பேராச்சும் இருக்கணும். இல்ல 100 பேராச்சும் இருக்கணும். அப்போ ஆபிரகாமின் ஒருத்தர் நிமித்தமாக ஊருக்கே வேலை கிடைச்சதுன்னா ஆபிரகாமால ஆசீர்வதிக்கும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிக்கிறேன். ஒரே பாயிண்ட்.
அப்போ வசனம் என்ன வாசிங்கதா? புறஜாதிகள் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். எனது உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பி நிமித்தமும் என் முக்கரம் அக்னி போல எழும்பி நீங்க ஆண்டவர் சொல்கிறது என்ன தெரியுமா? அப்பா, நீனு வளரணும்னு ஆசைப்படுற, நீனு கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற, நீனு பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுற, நீனு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாகணும்னு ஆசைப்படுற, நீனு கஷ்டமே இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுகிறாய். வெரி குட். ஆனா இது எல்லாத்துக்கும் நீ ஒரு விதை வைக்கணும். அந்த விதை எங்க வைக்கணும் தெரியுமா? வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். நீ முள்ளுக்குள்ள விதைக்காத. ஏன்னா நீ நினைப்ப இந்த முள்ளெல்லாம் என்னை பாதுகாத்துக்கும், எந்த ஆடு மாடும் என்னோட செடியை வந்து கடிக்காது அப்படின்னு நீ நினைப்ப. கடிக்காம வளர்ற செடிய நீயே தொட்டு அனுபவிக்க முடியாது. நீ விதைக்கிறத இன்னொரு அறுத்துட்டு போயிடுவான். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். இல்லைங்க, நான் இந்த விதைய பத்திரமா நான் வச்சுப்பேன் அப்படின்னா பாபிலோனியை எடுத்துட்டு போய் மியூசியத்துல வச்சுதான் காட்டுவான், இந்த மாதிரி ஒரு அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு. தேவன் சொல்கிறார், உன்னோட கிரியின் நடத்தினால என்னோட கோபம் ஊக்கமா ஏறிடுச்சு. ஜனமே, நீ ரொம்ப என்ன பரிசு பார்த்துட்ட, போதும் நிறுத்து. ஏன்னா ஏற்கனவே என்னோட அடியே உன்னை உருக்கி வச்சிருக்கு. இன்னும் நீ அதை கூட உணர மாட்டேன். நீ நினைச்சிட்டு இருக்கிற மை போட்டுட்டா, ரத்தாம்பரம் உடுத்திட்டா, ரொம்ப அழகாயிட்டேன். நோ நோ நோ. காக்கா என்ன வெள்ளை பெயிண்ட்ல முக்கினாலும் அது கத்தும் போது எப்படி கத்தும்? கா கா அப்படின்னு தான் கத்தும். கரெக்டா? கரெக்டுங்களா? காக்காக்கு நல்ல வைரத்திலேயே மோதிரம் போட்டு செயின் போட்டு இனிமேல் நான் காக்காவை தான் வளர்த்துவேன்னா காக்கா அப்படியே பாடியுமா காக்டெயில் மாதிரி நம்மளை பார்த்தோமே கா அப்படின்னு கத்தும். தேவன் சொல்றாரு, நீ இதெல்லாம் போட்டு பூசி ஒழுக்காத. நான் இதை ஃபாலோ பண்ணிட்டேன்னா நான் சூப்பர், நான் பரிசுத்தமா இருக்கேன். இல்லை நான் இதை ஃபாலோ பண்ணிட்டேன்னா நான் பரிசுத்தமா இருக்கேன். இல்லை நான் இப்படி நடந்தனா நான் பரிசுத்தமா இருக்கேன். இல்லை நான் அப்படி நடந்தனா நான் பரிசுத்தமா இருக்கேன். நோ. இல்லை நான் ஊழியக்காரங்களுக்கு சமைச்சு கொடுத்தேன்னா என்னோட பாவம் இதாயிடும். இல்லை நான் ஊழியக்காரங்களுக்கு நல்லா பார்த்துக்கிட்டேன்னா என் பாவம். நோ. அந்த சொல்றாரு, நீ அடி வாங்கிட்ட, இப்பவும் அடி வாங்கி நின்று கொண்டு இருக்கிற. ஏன்னா என் கோபம் உன்னோட கிரியை நின்று உக்கரமா இருக்கு. நீ ரட்சிக்கப்படணுமா? நீ விடுதலையாக படணுமா? ஆசீர்வாதம் உன் வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறியா? ஆமாங்க, நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? யார் யார் யார்? வசனத்தை வாசிங்க. எப்படி எப்படி மன்னிப்பு கேட்கணுமா? உணர்வு எப்படி எப்படி இருதயத்தில் அடையணுமா? உண்மையோடும் நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும். எப்படி எப்படி சத்தமா வாசிங்க. நீ உண்மையோடும், எல்லாரும் சொல்லுங்க, எப்படி உணர்வு அடையும் இருதயத்துல? உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும். தேவ ஜனமே, இந்த உணர்வை தான் தேவ விருப்பப்படுகிறார். இந்த உணர்வை குறித்து தான் இந்த அதிகாரத்துல எழுதியிருக்கு, இருதயத்தில் விருத்த சேதனம் அடைந்தவர்கள் என்று. இந்த உணர்வை கொண்டவர்கள் பேர் தான் கபடற்ற இஸ்ரவேலர்கள் வேதம் எழுதியிருக்கு. நீ
இந்த உணர்வை கொண்டவர்களுக்கு தான் தேவன் அடைக்கலமாக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் இருதயத்துல நான் விருத்த சேதனம் அடையணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி நான் பார்க்கலாம். தேவ ஜனமே பூசி ஒழுக்காது. ஏன் தெரியுமா? வேதத்துல இருக்க அந்த கடைசி வசனத்துக்கு மேல வாசிங்க. ரத்தாம்பரம் அதெல்லாம் பாலைப்போன நீ இப்பொழுது என்ன செய்வாய்? நீ என்ன செய்ய முடியும்? நீ மிஞ்சிட்டா என்ன செய்ய முடியுமா? நீ ரத்தாம்பரம் உடுத்தாலும் பொன்னாபரணங்களால் உன்னை சிங்காரித்தாலும் உன் கண்களில் மையிட்டு கொண்டாலும் வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய். நீ மாத்திரம் தான் உன்னை அழகுபடுத்த முடியும். ஆனா நான் உன்னை அலங்கரிக்க முடியாது. நான் உன்னோட வேலைய 1000 மடங்கா கொண்டுட்டு வர முடியாது. You have to do it. நீ தான் செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? விதை எங்க போடணும்னு தெரியணும். நீ இப்ப உன்னோட பார்வைக்கு சூப்பர் இடத்துல நான் போட்டிருக்கேன், பென்சிங்கோட நான் போட்டிருக்கேன், எழுதி வச்சுக்கோ. அந்த பழத்தை நீயே சாப்பிட முடியாது. உன் புள்ள நீயே சாப்பிடனா எங்க போய் உன் புள்ள சாப்பிட போகும்? ஆண்டவர்கிட்ட டெஸ்ட் பண்ணாங்க. உண்மை நீதி என்னது? உண்மை நியாயத்தோடு நீதியோடு. எல்லாத்துக்கும் ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து இந்த பிரசங்கத்தை முடிக்கிறேன். உண்மை சங்கீதம் 86 11வது வசனத்தில் கர்த்தாவே உன் வழி எனக்கு போதியும். உண்மை எங்கிருந்து வருது தெரியுமா? நீங்க எத்தனை பேர் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உண்மையா இருக்கணுமா? நான் சொல்ற புக்கை வாங்கி படிங்க. அப்படியா? உண்மைக்கு யாருக்கு தெரியுமா? ஊற்று வாசிங்க. கர்த்தாவே உன் வழி எனக்கு போதியும். இவர் பேரு கர்த்தர். இவர் பேர் என்ன? லார்ட், கர்த்தர். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும். உமது வழியை எனக்கு போதியும். ஞான உதயம் பண்ணணும்னு சொல்லல, சொல்லிருக்கா? இல்ல, எனக்கு போதியும். என் காதை நான் திறந்து வச்சுக்கிறேன். அப்பா, உங்களோட சத்தத்தை நான் கேட்பேன். நீங்க என்ன எனக்கு உண்மைன்னு சொல்றீங்களோ அதை நான் கேட்பேன். கேட்டா நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். அதை நான் சத்தியமாக நம்பி நான் நடக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையா நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ரஃபேல கேட்டா, ரஃபேல் நீ பெருசான என்ன ஆகணும்? ரஃபேல் சொல்லுவான், நான் ஸ்பைடர்மேன் ஆகணும். அதனால எங்க கடைக்கு கூட்டிட்டு போனாலும், மம்மி எனக்கு ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் வாங்கிட்டாங்க, மம்மி எனக்கு அது வாங்கிட்டாங்க, மம்மி எனக்கு ஃபயர் இன்ஜின் வாங்கிட்டாங்க, எல்லாம் சொல்லுவோம். வீடு எடுப்போம் அதுக்காக. அப்ப நான் வாங்கி தரலன்னா அப்படியே போவோம். மேத்யூ அண்ணா அப்படியே சிரிப்பான். மேத்யூ அண்ணா எனக்கு ஸ்பைடர்மேன் வாங்கிட்டாங்க. உடனே மேத்யூ அண்ணா வாங்கி தருவார். உடனே வீட்டுக்கு வந்து போன வாரம் ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஸ்பைடர்மேன் வாட்ச். அது லைட் அடிக்குது அந்த வாட்ச். அந்த செவுத்துல காட்டினா ஸ்பைடர்மேன் வருது அந்த வாட்ச் லைட். இவ்வளவுதான் அந்த வாட்ச். ஆனா அந்த அந்த சின்ன பையனோட மண்டையில, அம்மாச்சி நான் உங்களை காப்பாற்ற போறேன் அப்படின்னா, ஓ சூப்பர் ஆச்சு, சொல்லு சொல்லு. இதை தெரியாம நாங்க வேற வக்கீலெல்லாம் பிடிச்சிருக்கோம், வாட் இஸ் திஸ்யா அப்படின்னு. என்ன காப்பாற்ற போறோம்னா, அந்த லைட் அடிச்சோன்னா எல்லாமே சரியாயிடுதாங்க. ஏன்னா அந்த லைட்ல ஸ்பைடர்மேன் வராங்க. இந்த மாதிரிதான் தேவனோட பார்வைக்கு. தேவனோட பார்வைக்கு நம்ம இப்ப எப்படி இருக்கோம் தெரியுமா? நான் வாட்ச் வச்சிருக்கேன், நான் ஸ்பைடர்மேன் வந்து கண்டிப்பா காப்பாற்ற போகுது.
என்னது நான் இந்த இது பண்ணியிருக்கேன், அதனால எந்த ப்ராப்ளம்ஸும் என்னை வந்து அண்டாது. இல்லை நான் வாரம் பண்றேன், இல்லை நான் இதை மாசம் பண்றேன், என் பாவத்திலிருந்து நான் சுத்திகரிக்கப்பட்டுட்டேன். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்ப்பா, பூசி ஒழுங்கிறதுக்கு இல்லை என் பேச்சு. நீ வாரம் பண்ணாலும் சரி, மாசம் பண்ணாலும் சரி, ரொம்ப உத்தமத்துல போய் தினமும் பண்ணாலும் சரி, அடினா தர்ம அடி உழுதே அவங்க பண்ண தப்புக்கு. நீ விடுதலை ஆகணுமா, ரட்சிக்கப்படணுமா, ஆசீர்வாதம் வரணுமா, உன் கண்ணை மூணதுக்கு அப்புறம் உன் பிள்ளை சீமானாய் வாழ வேண்டுமா, கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார் தெரியுமா? நீ தங்கமா இருந்தா புறம்பிட்டே பார்த்து தீருவார், இல்லாட்டினா ரோல் கோல்டு. நீ 300 ரூபாய் ஒரு நாள் சோகம் இல்ல. கல்யாண பேச்சு எடுத்திருக்காங்க சபையில, அப்பதான் பார்த்தேன். நான் பட்டு புடவைன்னா நான் என்னமோ நினைச்சா பழப்படன்னு இருக்கேன். நான் அப்புறம் அந்த அக்காட்ட கேட்டேன், எங்க அக்காட்ட, அக்கா இதுக்கு எவ்வளவு விலைக்கா அப்படின்னு. சும்மா இதான் பள்ளி, இது 80,000 ரூபா. 80,000 அப்படின்ட்டு. ஆமா பள்ளி, நீ உருக்கணும்னா 2 grams கோல்டு வரும். அடப்பாவமே, 2 grams கோல்டு 80,000 ரூபாவா? நான் அப்ப மனசுல நினைச்சுக்கிட்டேன், நான் இனிமேல் பட்டு புடவையே கட்ட. இப்ப நான் ஏன் கட்டளை பட்டு போடணும்? பரிசுத்தமா? எங்க பிரம்மா கட்டளைனா அது பரிசுத்தம். நானு என் ஜோப்ல இல்லப்பா, நான் கட்ட மாட்டேன்னு ஒரு நாடகம் போடுறேன். இப்ப அதே தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? இது எப்படி தெரியுமா? என்னது, நான் டால்மேஷன் வச்சிருக்கேன், சூப்பர் டால்மேஷனை காட்டுனா கண்ட்ரி நாய் மாதிரி ஒரு நாய் வெள்ளை கலர்ல கருது சுத்திட்டு இருக்கு. என்னங்க இது, கண்ட்ரி நாயை கொண்டு வந்து 15,000 கிடைக்கும். இல்ல மேடம், அம்மா நாய் டால்மேஷன், அப்பா நாய் கண்ட்ரி. பொழப்பு அந்த மாதிரிதான் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் பொய்யப்பா, பொய். அதெல்லாம் தேவன் அதில் விருப்பப்படும். உண்மை என்ன தெரியுமா? தேவன் உனக்கு வெளிப்படுத்த மாட்டார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு மோசே மூலியமா வெளிப்படுத்தினார். ஜனம் ஞானம் உள்ள ஜனம் என்ன சொல்லிட்டு தெரியுமா? மோசே, நாங்க பேசுவாப்பா, நீரே பேசும், நீ என்ன சொல்றீங்க நாங்க அப்படியே சரணடைஞ்சிடறோம். நீங்க எத்தனை பேர் உண்மையோட உணர்வடைய போறீங்க? கரெக்டாக வேண்டுவோமா? உண்மையோட நான் உணர்வடையும். எழுதி வச்சுக்கோங்க. சங்கீதம் 84:11. அடுத்தது நியாயத்தோடும் சொல்ல வாசிங்க. சங்கீதம் 108 3 கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். எங்க துதிப்பேன்? ஜனங்களுக்குள்ளே உம்மை. சபையில் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது நான் கரங்களை உயர்த்தி உண்மை துதிப்பேன். இல்ல கொடகுடி சண்டையில நான் என்ன பண்ணுறேன்? துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சொந்தக்காரனெல்லாம் பார்த்த உடனே அவங்களோட சேர்த்து நான் ஆட்டம் போட மாட்டேன். அவர்களுக்குள்ளே நான் உண்மை என்ன பண்ணுவேன்? உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகும். நியாயம்னா என்ன தெரியுமா? நியாயம் சொந்தக்காரன் முன்னாடி, இன ஜன பந்துக்கள் முன்னாடி யார கீர்த்தனம் பண்ணணுமா? தேவனை கீர்த்தனம் பண்ணணுமா? நம்ம சபை ஏன் முடிஞ்சு போச்சு தெரியுமா? இப்ப சப்போஸ் பாலு எக்ஸாம்பிள் எடுக்கணும். இப்போ பாலு வந்து சந்தோஷம் எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பாலு சந்தோஷோட பையனுக்கு பொண்ணு பார்த்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
சரிங்களா? சபையார் முன்னாடி, குடும்பத்தார் முன்னாடி, பாலு முன்னாடி சந்தோஷ அப்பா பாலு நீங்க இல்லைன்னா என் பொண்ணு நீங்க அன்னகரா உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்கன்னு சொல்லக்கூடாது. யார் மூலியமா உனக்கு பொண்ணு மாப்பிள்ளை கிடைச்சது? பாயிண்ட் அடி தேவன் செகண்ட் சொல்ல நீ பாலு பண்ணான்னு சொல்லு. செகண்ட் கூட சொல்லக்கூடாது, தேர்டு தான் சொல்லணும். எனக்கு செகண்ட் நீ ஊழியக்காரனா கொண்டுட்டு வரணும். ஓகேவா? இன்னைக்கு எப்படி பாலு இவ்வளவு ஞானியானா? உடனே பாலுவோட அம்மா சொல்லக்கூடாது என் பையன் நல்லா படிச்சாங்க. நோ நோ நோ, ஏன் நீங்க நோபல் பரிசே ஏன் அப்போ வனிதா கேட்கப்பட்டனும் அவங்க இன்னசென்டா கேட்டுக்கிறாங்க. அதுக்காக நான் சொல்றாங்க ஏன் ஞானியானா வனிதாக்க சொல்லக்கூடாது என் பையன் நல்லா படிச்சுட்டே இருந்தான் அதனால ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினான். நீ நோபல் பரிசே நீங்க வாங்கியிருந்தாலும் இந்த ஞானத்தை கொடுத்தவரையா தேவன். ஞானத்தை உங்க பையனோட மண்டைக்குள்ள பூத்துனவங்க யாரு? ஊழியக்காரங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் தாய். ஏன்னா மாத்திரையை நர்ஸு உள்ள ஊத்திடுவாங்க. நர்ஸு போனே வாங்கி எடுத்துக்க கூடாதுல்ல. ஸோ அதுதான் இன்னைக்கு சீயோன் சபையில ஆசீர்வாதத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டுட்டு இருக்கிறீங்களா? நாளைக்கு கார் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு 1 கோடி ரூபாய் நான் வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியலைங்க. சூப்பர் சூப்பர். இந்த 1 கோடியை சொன்னா இதுல தசமாக போட்டுருவாங்க, பொருத்தனை காணிக்க, சந்தோஷப்படி சந்தேகப்படி என்னென்ன பலி போடுவாங்கன்னே தெரியாது இந்த சபை அப்படின்ட்டு ஒழிச்சு வச்சிடாது. வாங்க குடும்பத்துக்கிட்ட போய் சொல்லுங்க, தேவன் என்ன கிருபை வைத்ததுனால எனக்கு இந்த 1 கோடி சம்பாதிக்க தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். இந்த 1 கோடிய மத்தவங்க ஏமாத்தாம என் கையில கிடைச்சது ஊழியக்காரங்க ஜெபிச்சதுனால, மத்தவன் கண்ணு போட்டும் என் கையில தங்க வச்சதுக்காக ஊழியக்காரங்களுக்கு நன்றி. அப்புறம் என் மனைவி, என் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அப்பா அம்மா எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லணும். இல்லைன்னா மனைவி விஷம் வச்சிருவாங்க ரசத்துல. ஏயா நான் சோறு போடுவேன், நான் உன் துணியை துவைப்பேன், உன் பிள்ளை பண்ற எல்லா என்னது அயோக்கியத்தனத்துக்கும் நான் உட்காந்து அழுது ஜோமனா நீ பெருசா பேசிட்டியா? அப்புறம் அடுத்த நாள் வேற ஏதாவது சோதனை போட்டு வச்சுருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் நீ நன்றி யாருக்கு சொல்லணும்? உங்க குடும்பத்துக்கிட்ட யாருக்கு சொல்லணும்? தேவனுக்கு. செகண்ட் யாருக்கு சொல்லணும்? தேர்ட் யாருக்கு சொல்லு? குடும்பத்துக்கு. போன வாரம் ஒரு சகோதரர் வந்தாரு, சொன்னாரு உங்களாலதான் எங்க குடும்பமே உடஞ்சு போச்சு, உங்களாலதான் என் குடும்பமே பிரிஞ்சு போச்சு. நானும் ஒரு 1.5 மணி நேரம் பேசாம இருந்தேன். ஏன்னா என் பெருமா சொல்லியிருக்காங்க, பரி யார் என்ன சொன்னாங்க லூசிபரே உங்ககிட்ட சொன்னாலும் நீ வாயை மட்டும் தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நானும் ரொம்ப நேரம் பேசாம இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகாக ப்ரெஷர் குக்கர்ல ப்ரெஷர் ரொம்ப ஏறிடுச்சு. நான் மெதுவா சொன்னேன், அங்கிள் கரெக்ட், நாங்க உங்க குடும்பத்தை உடைச்சிட்டோம், கரெக்ட், நாங்க உங்க என்னது உங்களாலதான் இன்னைக்கு நாங்க எல்லாம் நீங்க எல்லாம் எங்கனாலதான் இன்னைக்கு நீங்க எல்லாம் பிரிஞ்சு போயிட்டீங்க, வெரி குட், எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல நாங்க உங்களோட மனைவி பிள்ளைகளை துரத்தி விடணும்ட்டு, இன்னைக்கு எனக்கு ஒரு கேள்வி, ஏன் உங்க மனைவி பிள்ளைங்க எங்களை தெரிய வந்தாங்க? நாங்க நாய் வச்சிருக்கோம், 10க்கு சிசிடிவி கேமரா போட்டிருக்கோம், 10க்கு லாக் வேற போட்டு வச்சிருக்கோம். இதெல்லாம் தாண்டி ஏன் உங்க மனைவி பிள்ளைகளை எங்களை பார்க்க வந்தாங்க? அப்போ உங்களுக்குள்ள ஏதோ குறை இருந்ததுனாலதான் எங்ககிட்ட வந்திருக்காங்க. கரெக்டா? கரெக்டா இல்லைங்களா? இந்த லவ் பண்ற பிள்ளைங்களை பாருங்க, அப்பா அம்மா திட்டாங்கன்னா உடனே போயிடுவாங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட. ஹலோ
பிள்ளைங்களுக்கு என்னன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா. அன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு போனை வாங்கி எல்லாருக்கும் இஷ்டப்பட்ட ஸ்மைல் எல்லாம் அடிச்சு விட்டான். சும்மா போன் குவியுது. அப்புறம் போனை வாங்க அப்படியெல்லாம் பண்ணிவிட்டேன். அந்த பிள்ளைங்க எல்லாம் புது பொருளையை கிளப்பி இந்த பிள்ளை யாரோ பையனெல்லாம் வச்சு பேசுது. ஏங்க என்னை பார்த்தா பொண்ணு மாதிரி இல்லைன்றீங்க, இப்போ வாய்ஸுமே புள்ள மாதிரி இல்லைன்றீங்க வாங்க அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் என்னன்னா எக்ஸாம்பிள்ஸ். சரியா? என் குடும்பத்துக்கு முன்னாடி என் புள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருச்சா, நான் டியூஷன் சென்டர்னால ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆண்டல் என் புள்ள முட்டாளுங்க, என் புள்ள வந்து ஒரு அரை லூசுங்க. ஆனால் என் பிள்ளைக்கு தேவன் கிருபையாக மார்க் வாங்க வச்சா. என் பிள்ளைக்குங்க ஊழியக்காரங்களுக்கு வேலை செஞ்சா அதனால என் புள்ள பாஸ் ஆயிடுச்சுங்க. சரிங்களா? இது உணர்வடை. அடுத்தது ஃபைனல் டச் என்ன? நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 13வது வசனம். நியாயம். அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாது, அதை விண்டு. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. எழுதி வச்சுக்கோங்க. துன்மார்க்கன். நியாயம்னா என்ன தெரியுமா? நீதினா என்ன தெரியுமா? நியாயம் தான் முன்னாடி போட்டோம். நீதி என்னன்னு? துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாத. அவன் வீட்டுக்குள்ள என்டர் ஆயிடாது. ஏன் தெரியுமா? அவன் மத்தவங்களோட குடியை கெடுத்தது பார்த்தாம இப்ப அடுத்தது உன் குடியையும் கெடுக்க போறான். தீயோருடைய வழியில் நடவாது, தீயோருடைய வழியில் நடந்துடாத, அதை வெறுத்து விடு. அதை வெறுத்துரு. ஏன் இதை வெறுத்துருக்கு தெரியுமா? உனக்கு அது ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும் போல. உனக்கு நல்லா ஜாடா தட்டுவாங்கன்னு அர்த்தம் நம்ம ஊர்ல. இல்ல உனக்கு நல்லா சோப்பு போடுவாங்க. அப்படியே என்னது டான்ஸ், சும்மா அந்த சோப்புலயே வலிக்கி டான்ஸ் ஆடலாம் போல. நீ வெறுத்துறாப்பா. அதன் வழியாய் போகாது, அதன் வழியா கூட போயிடாத. ஏன்னா தெருவுக்குள்ள இருந்து அப்படியே பிடிச்சிக்குள்ள ஓடிடுவான். அதை விட்டு விலகி கடந்து போ. அதை விட்டு விலகி கடந்து போ. இப்ப புது ட்ரெண்ட் என்ன தெரியுமா? சபையில ஒரு விசுவாசியை பத்தி பேசணும்னா, ஒரு ஊழியக்காரங்களை பத்தி பேசணும்னா, ஒரு சக இன ஜனபத்துக்களை பத்தி பேசணும்னா உடனே ஹால்ட்டு. இன்னொரு அந்த இடத்துல தொங்கிட்டு இருப்பான் பாருங்க. மேலே ஏறலாமா இல்லை தொப்பி கீழே வலிக்கி விடலாமா? அவனை போடுப்பாங்க. வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், வாங்க ப்ரோ, வாங்க சிஸ், உங்களுக்கு நான் ஜூஸ் வாங்கி தரேன், காஃபி வாங்கி தரேன்னு சொல்லி 2 வாங்கி கொடுத்து உனக்கு ஸ்டொமக் அல்சர் வர வச்சிருவோம். 3000 ரூபாய் செலவு பண்ணணும். ஈரோடு போனான். வெறும் பேண்டாசிட் தான், மிஞ்சி போய் ஒன்றுலாம் கொடுக்க மாட்டான். பேண்டாசிடே மெயின்ல ஏற்றி விடுவான். ரூம் வாடகை 3000 ரூபா. அதுக்கு விதவிதமா ஸ்ட்ரெப்டோகாக்கை, அந்த பாக்டீரியா, இந்த பாக்டீரியா. வயிறெல்லாம் என்ன ஏங்க வயிறு உப்பசம் ஆயிடுச்சாங்க நம்ம ஊர்ல. 3 நாள் சாப்பாடு சாப்பிடாம சூதனி மட்டும் குடி, ரெடி ஆயிடுவான். யாரு வீட்டுக்கு போயிடாது. வேற என்ன சொல்ல தெரியுமா? நீதியா நீ உணர்வடையணுமா? நீ உண்மைக்கு கேட்ட சரி என்ன பண்ணி தொலைகிறது, வாரம் வந்து கேட்கலாம். ஓகே, நியாயம். என்ன பண்றது? என்ன பண்றது? இவங்க சொல்றதுக்கு எல்லாம் ஆமா போட்டுக்கலாம். ஓகே, தேவனை புகழணும், புகழ்ந்துருவோம். ஓகே, ஃபைனல் டச் பண்ண நீதி. நீதியா? எங்க ஊர் நீதியா அப்படின்ட்டு போயிடாதீங்க. அவன் வழியில நின்று குறவனையோட குடிச்சு சோறு போட்டாலும் போகாத, எதுக்கும் போகாது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? அதை விட்டு விலகி கடந்து போ. விலகி கூட இருக்காத, கடந்து போயிடுங்க. பொல்லாப்பு செய்தாலுடைய அவர்களுக்கு நித்திரை
அவர்கள் யாரு தெரியுமா தேவஜனமே? அவர்களுக்கு பொல்லாப்பு செய்யலன்னா தூக்கமே வராது. அவர்கள் ஆண்டவர் மாதிரி, சீயோனை காக்கிறவர் தூங்க மாட்டார் மாதிரி, அவர்களுக்கு பொல்லாப்பு செய்யலன்னா தூக்கமே வராது. அவங்க முந்தின சரித்திரத்தை பாருங்க, பிந்தின சரித்திரத்தை பார்ப்பீங்க. Don't play with fire. அவர்கள் யாரையாவது விட பண்ணாமல் இருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். டிப்ரெஷன் பேஷண்ட் நிறைய டிப்ரெஷன் சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறாங்க நம்ம ஊரில். அவர்கள் தூக்கம் கலைஞ்சு போயிடுமா? அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். இது விஷ ரசம் இல்ல, கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதை. தேவ ஜனமே, நீதியா நீ உணர்வடைறியா? இருதயத்துல தேவனோட கோபாக்கினிலிருந்து தப்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அவர்கள் ஆகாமியத்தின் ரத்தத்தை புசித்து போதும். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். துன்மார்க்கனுடைய பாதையோ காடுகளை போல இருக்கும். இன்னைக்கு நீ கூடி கூடி பேசுறியா? மற்றவங்க காதுக்கு தெரியக்கூடாதுன்னு பேசுறியா? எழுதி வச்சுக்கோ, துன்மார்க்கனின் பாதைக்குள்ள நீ போயிட்டேன். ஏன் தெரியுமா? நீதிமானோட பாதை சூரியனை போல வெளிச்சமா இருக்குமா, வெளிச்சமாயிட்டே இருக்குமா. திருட்டுத்தனமும் பண்றியா? தன் மணி கூட அடிச்சுட்டு போய் திருட்டுத்தனமா பண்றியா? ஆண்டவர் தப்பிச்சுடுவாரப்பா. இந்த சபையில ஃபர்ஸ்ட் இருந்தாங்க மூவர் அணின்ட்டு. எனக்கு இந்த சரித்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் கிருபையில என்னோட புருஷனும் சரித்திர பிரியனாவே வந்துட்டாங்க. மூவர் அணின்ட்டு. அப்போ ஒரு வருஷம் மாமா அதே பிரசங்கம் தான். 2 மண்டை ஒன்னா இருக்கும், 3 கொண்டை ஒன்னா இருக்காது. எப்படின்னா தேங்காய் இவங்க உரிப்பாங்களா, இவங்க சட்னி அரைப்பாங்களாம் ஒரு வீட்டுல, இன்னொரு வீட்டுல இட்லி சுட்டு ஒட்டுக்கா சாப்பிடுவாங்களாம். அதுக்கப்புறம் ஔவையார் கோஷ்டின்னு இருந்தாங்க. அவங்க எப்படின்னா ஒரு ஒரு கணவன் மனைவிக்கு 3வது பிள்ளை வந்துருச்சுன்னா, ஏன் 3வது பிள்ளை, ஏன் 4வது பிள்ளைன்னு கேட்டே அந்த குடும்பத்தை குட்டிட்டு வராக்கிடுவாங்களாம். அப்புறம் மூவர் அணி, நாவர் அணி, எல்லா அணியும் போய் சபையே 2 அணியாகி போச்சு. இப்ப பார்த்தா குழு அணிகளாம் நிறைய தொடங்குது. தேவஜனமே, எங்க மாமா காலத்துல இருந்து இந்த அணி பிரச்சனையே ஓட மாட்டேங்குது. பிரயல்பம் கடின திருப்பம். மூவர் அணியார், நாவர் அணியார், இல்ல ஒத்த மர பிசாசுனா எல்லா பிசாசுக்கும் என் மரத்துல ஏறிக்கலான்ட்டு கூண்டு பணியாக கூட நீ இரு. இன்டர்நேஷனல் ட்ரேடிங் சென்டர் மாதிரி எல்லா இடத்துல வரலாம். அந்த மாதிரி கூட இந்த சீயோன்ல இருக்கிற தேவன் உங்களை விட மாட்டான். ஏன்னா இங்க இருந்து வெற்றிப்பு வருகிறது, வெளிச்சம் வருகிறது. நீ இருளா இருந்தா வெளிச்சம் உன்னை என்ன பண்ணும் தெரியுமா? வீழ்த்தி போடும். எத்தனை பேர் ட்ரையல் பார்க்கணும்? எத்தனை பேர் ட்ரையல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் ட்ரையல் பார்க்குறேன். வேண்டாம், இட் இஸ் டூ ஹார்ட். ரொம்ப கடினம். இப்போ தலைக்குனிக்கு வாழ்க்கை ஃபுல்லா தலைக்குனிக்கிற மாதிரி ஆயிடாது. தேவன் நீதிபதி. அவர் பொய் சொல்ல மனுஷனே கிடையாது. தேவன் சொன்னாரு, இருளை உங்களை விட்டு அகற்றுவேன்னாரு. அடுத்த வாரமே அகற்றி காட்டினார். இல்ல அடுத்த நாளே அகற்றி காட்டினார். சொல்ற சபை, வாழ்ந்து காட்டுற சபை. சரியா? பேச்சு மூச்செல்லாம் இருக்குதா? பல்சோமீட்டர் எடுத்துக்கலாம், இந்த ஆக்சிஜன் பெர்மனன்ட் பார்க்குறோம், எல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் பல்ஸ் பார்த்து, ஆக்சிஜன் பார்த்து,
ஆக்சிஜன் இல்லாதவங்களுக்கெல்லாம் மூக்குல மாஸ்க் வச்சு விட்டுறோம். புரியுதா? ஆனா இதே தேவன் கிட்ட நீ இன்னைக்கு சரணடைஞ்சிட்டனா அவர் கிருபையை தருவார். தேவன் சொன்ன இந்த தேவன் கிட்ட எத்தனை பேர் சரணடையணும்ன்றீங்களா? எழுந்துருச்சு இந்த தேவன் தான் எனக்கு வேணும். இவர் பூசி கொடுக்கிற தேவன் கிடையாது. இவர் உள்ளுக்குள்ள கருது அழுக்க வச்சுட்டு வெளியே வெள்ளவேட்டு மை போடுகிற தேவன் கிடையாது. இவருக்கு பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதல் உத்தமம். இவருக்கு இருதயத்துல விருத்த சேதனம் அடைந்தே ஆக வேண்டும். இவருக்கு கபடற்றவனாக இருக்க வேண்டும். இவருக்கு உன் பிள்ளைகளுக்கு நீ வேதத்தை குறித்து சொல்லித்தர வேண்டும். He's a genuine God. புடிக்கலன்னா அடி, புடிச்சிருச்சுன்னா கிருபையை தேவனே இந்த நாளில் மாதராஜ் நீர் கேட்டதான அந்த இறுதிய உணர்வை எங்களுக்கு கட்டளையிட்டு தாருமப்பா. நீர் எங்களோட பேசின வார்த்தைகள் ஆண்டது இறுதிய உணர்வடையணும் என்று பேசின வார்த்தை ஆண்டது இன்னைக்கு நாங்கள் உடன்படிக்கை செய்கிறோம் அப்பா. உண்மையோடு நீ ஆண்டவே, நீதியோடு ஆண்டவே, சத்தியத்தோடு உடன்படிக்கை செய்கிறோம் என்று நாங்கள் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறோம் அப்பா. எந்தெந்த ஈருடைகளை குடித்து அலக்கழித்து கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த ஆண்டவரை பாவ கட்டுகளை கட்டி ஆண்டவரே எங்களை நோவடித்துக் கொண்டிருக்கிறதோ, நீங்கள் எல்லாத்திலும் எங்களுக்கு விடுதலையை காப்பாற்ற, எங்களுக்கு விடுதலையை காக்காத நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபையை காணுவாங்க. இம்மட்டும் வழி நடத்தின தெய்வம் இனிமேலும் வழிநடத்தி பாதுகாக்கும். சகல துதி கனம் மகிமை எல்லாம் ஒரு கருத்தில் ஆண்டவரே சமர்ப்பிக்கும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.